இப்போ ஒரு சின்ன ஒரு கருத்து, ஒரு ஜாதகம் அவருக்குள்ள நோட்டில் உள்ள இருக்கு, அவர் நோட்டுக்குள்ள உள்ள இருக்கு. இந்த ஜாதகம் வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய மனப்பிரமை. இது ஒரு மனப்பிரமை, ரைட்டா இல்லையா? எப்படி இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு குழு பாயிண்ட் மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு. அவருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் மட்டும் ஒரு அடிப்படையாக நான் வச்சுக்கிட்டு அந்த ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ண போகிறேன், ரைட்டா இல்லையா? இது ஜோசியம் தானே, இது ஆராய்ச்சி தானே, இதானே சார் ஆராய்ச்சிக்கிறோம். கண்ணு தெரியாத பிளைண்டு நான். இப்போ என்னது, கண்ணு தெரியாத ஒரு பிளைண்டு கிட்ட ஒரு ஜாதகம் எப்படி இருந்தா அந்த பிளைண்ட் வந்து எப்படி மனத்திரையில் ஓட்டி ஒரு பலன் சொல்லணும், அதானே? அதான் இல்லையா சார்? ஒவ்வொரு ஜோசியரும் எப்படி இருக்கணும்? வி ஆர் த பிளைண்ட். எதுல? ஜோசியத்தில். அப்படி இருந்தாதான் அவர் சொன்னாரு கிரகத்தை படிக்க கூடாது, கிரகத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்கான உதாரணத்தை நான் சொல்லி இங்க கிரகத்தை பிடிக்க போறேன். கிரகத்தை பிடிக்கலாம், ரைட்டா இல்லையா? தலைவரை கட்டத்தை போட்டியலா? போட்டு எது கிரகத்தை போட்டிய? நான் போட சொன்னா? ஐயோ, நான் என்ன சொன்னேன்? ஆராய்ச்சி பண்ண போறோம். எம்டி இல்லை, எம்டி ஃபில் பண்ணணும். ஒரு பிளைண்ட், நம்ம ஒரு கண்ணு தெரியாதவர்கள், அப்ப நம்ம கட்டத்தை ஃபில் பண்ணணும், ரைட்டா? ஒரு முயற்சி தானே. வாழ்க்கை என்பதே ஒரு வாழ்க்கை, என்னது? ஒரு ட்ரையர் என்ற இறல் தான், ஒரு ட்ரையர் முயற்சி தான் வாழ்க்கை, ரைட்டா இல்லையா? ரைட்டா? இப்ப ஒரு ஒரு என்ன டேட்டா போறது எதுவுமே இல்லை, ஆனா அவர் எல்லாமே ஒரு போட்டு வச்சிருக்காரு, உள்ள இருக்குது, எனக்கு தெரியாது. இது இப்போ வந்து எடுத்தது தான், ஐயாட்ட இருந்து எடுத்தது தான். சரி, ஏதாவது இன்னைக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குமா நானும் தொலைவிட்டே இருந்தேன், ஒன்றும் கிடைக்கல. இப்போ கடைசியில் ஐயாவே ஆரம்பிச்சிட்டாரான்னு சரி பிடிச்சிக்கலாம். செவ்வாய் இன்னைக்கு நட்சத்திரம் மிருகசீரம், அதுக்கு ஒரு கதை இருக்குது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். சரி, இப்போ ராசி கடை இருக்கு, ஆனால் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்லிட்டாரு, அப்போ குழந்தைன்னா என்ன, எத்தனை மடம் இருப்போம்? இது ஆண் ஜாதகம். அப்போ குழந்தைன்னா எத்தனை மடம் இருப்பான்? அப்போ இந்த லக்னம் எங்கே வேணாலும் லக்னம் இருக்கட்டும், லக்னம் எங்கே வேணுமாலும் நம்மள்கிட்ட இருக்கலாம். ஆனால் அந்த 5ஆம் இடம்ங்கிற இடத்துல கண்டிப்பாக ஒன்று சனியோ ராகோ கேதுவோ பார்வை செய்ய வேண்டும், ரைட்டா இல்லையா? சனியோ ராகோ கேதுவோ பார்வை செய்ய வேண்டும், இல்லை கிரகங்கள் இருக்க வேண்டும். ஆமா, ரைட்டா? ரைட்டா இல்லையா? ரைட்டா இல்லையா? இப்படி அடுத்தது பொருளாதாரம் உயர்ந்த செல்வமா இருக்கும். அப்ப 2ஆம் இடத்ததிபதி தனத்தை கொடுக்கக்கூடியதா, ரைட்டா இல்லையா? 11ஆம் இடங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடியதா? அப்ப 2 கூடையவனும் 11 கூடையவனும் என்ன பண்ணணும்? சேர்ந்து இருக்கணும், அல்ல பார்த்து இருக்கணும், ரைட்டா இல்லையா? 2 கூடையவனும் 11 கூடையவனும் சேர்ந்து இருக்கணும், பார்த்து இருக்கணும். அவன் குருவாலும் பார்க்கப்பட்டிருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? ஒரு கோடீஸ்வரன் ஆக முடியும், ரைட்டா? ரைட்டா இல்லையா? இப்படி எல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ தலைவரை இப்போ 6, 8, 10, 12, ரைட்டா இல்லையா? இப்போ நீங்கள் வச்சிருக்க ஜாதகம் மிதுன துலாம் கும்பத்தில் ராசியோ லக்னமா இருக்கான்னு பாருங்க. மிதுன துலாம் கும்பத்தில் ராசியோ லக்னமோ ஜாதகம் இருக்கணும். மிதுன துலாத்து கும்பத்தில் ராசியோ லக்னமோ இருக்கணும். லக்னத்துக்கு 5ஆம் இடமோ ராசிக்கு 5ஆம் இடத்துலயோ பாவகிரகம் இருக்கான்னு பாருங்க. இல்ல. 3ஆம் இடத்துல பாருங்க, வலுவான 2 கிரகம் 3 கிரகம் இருக்கான்னு பாருங்க. 3ஆம் இடத்துல இல்ல. 9ஆம் இடத்துல பாருங்க, 3ஆம் இடத்துல இல்ல, 5ஆம் இடத்துல இல்ல, 9ஆம் இடத்துல இல்ல. அப்ப இவனுடைய ஜாதகம் என்னன்னா, 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் தான் 9ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் தான் 9ஆம் இடம். அப்ப இவனுடைய ஜாதகத்தில் இவன் சொல்றதுக்கு யாருமே ஆள் இல்ல, வாரிசு இல்ல, ரைட்டா இல்லையா? ரைட்டா இல்லையா? 7ஆம் இடத்துக்கு பாருங்க, 7ஆம் இடத்துக்கு 5ல கிரகம் பாருங்க. 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்காது. 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் இல்ல இல்ல, ரைட்டா இல்லையா? அப்ப இவன் என்ன ஏற்கனவே செய்த கர்மா வினைனா அந்த பொண்ணை தாளிக்கிட்டு இருக்கான், ரைட்டா இல்லையா? இப்படி எல்லாம் ஒரு ரூட்ல நம்ம ஜாதகத்தை உள்ள கொண்டு போய் போடணும்.
இது எப்படி கிரகத்தை பிடிக்கிறது? ரைட்டா? இப்போ எம்டி கடை தான். இப்போ நான் ஜோசியர் பேசிட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணுறோம், ஆமாம் ஆமான்னு சொல்கிறீங்க. ஏதோ ஒரு கணக்கில் உள்ள போகுது. இது பிரபஞ்சம் சொல்லும், நமக்கு என்ன சொல்லும்? பிரபஞ்சம் சொல்லும். ரைட்டா இல்லையா? ஒரே ஒரு சின்ன சூட்சும சொல்லுறேன். மிதுனம், துலாம், கும்பம். என்னதுங்க? மிதுனம், துலாம், கும்பத்தில் பிறந்த எந்த ஒரு ஜாதகருக்கும் இளமையில் திருமணம் நடக்கக்கூடாது. இளமையில் திருமணம் நடக்கக்கூடாது. நடந்திருந்தால் புத்திரஸ்தானம் லேட், இல்லை பிரித்து பிறகு. இந்த ஒரு 3 விஷயத்துக்குள்ள ஒன்று கண்ட்ரோல் ஆயிடும். எப்படியா இருந்தாலும் ஒன்று மாட்டிக்கும். இது ஒரு ரூட், இது ஒரு ரூட்டு. ஏன் அப்படின்னு கேட்டால், அப்புறம் ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் அதான் குழந்தை இல்லை. அது என்ன சொன்னேன், மறந்துட்டேன் டக்குன்னு. நான் என்ன மறந்துட்டேன் டக்குன்னு ஆர்வத்தில். அதாவது குதிரை, துலாம், கும்பம். கும்பத்தில் வந்து இளமையில் திருமணம் பண்ணக்கூடாது. திருமணம் பண்ணால் குழந்தை பாக்கியம் பிரச்சனை வரும். ஒன்று பிரச்சனைகள் வந்து மனைவி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை வந்துடும். இந்த 2 இது கண்டிப்பாக கொடுத்துரும். ரைட்டுங்களா? இதுனா ஏன் அது வந்து ஏன் சொன்னேன்னா, அது என்ன ராசி? அது காற்று ராசி. என்ன அது? காற்று ஒரு இடத்துல இருக்குமா? ஏதாவது ஒரு இடத்துல நிறைஞ்சிருக்கும். எங்கே ஒரு இடத்துல இருக்குமா? இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். இந்த பேசி என்ன போயிட்டுருக்கோம், இந்த பிரபஞ்சத்தை எங்கேயாவது போய் சொல்லுவோம். இப்போ நான் சிவபெருமானை பற்றி பேசினா என்னுடைய வார்த்தை எங்கே போயிருக்கோம்? சிவன் கோயிலுக்கு போயிருக்கோம். அது கண்டுபிடிக்க முடியாது. அதனால் காற்று ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னது, இயற்கையிலே வாழ்க்கையினுடைய தத்துவம் பாதிச்சிடும். இயற்கையான நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. என்னங்க? அதாவது என்ன சார்னா, 24 வயசுக்கு மேலே பெண்ணாக இருந்தால் பண்ணணும். ஆண் பையன் இருந்தால் 32,000. அது துலாலக்கணம்னா கையை தொட்ட கும்பிட்டுற வேண்டியதான். என்ன சார்? 99% கரெக்டாக நடக்கும். 99% கண்டிப்பாக நடக்கும். அது இருந்தால் தான் அவன் துலாலக்கணமே ரைட்டுன்னு சொல்லுவேன். ரைட்டா இல்லைங்களா? துலாலக்கணம் துளாராசியில் போனால் ஒன்று லேட்டு, இல்லை 2 இருந்தால் தான் நடக்கும். இல்லைன்னா உன் ஜாதகம் தப்பு, எடுத்துகிட்டு போயிரு. அது 1000 பலம். உத்தமன் ஒருவில் பிறந்துட்டால் அவனை சுற்றி எத்தனை அடி பரமானந்தம் பரமானந்தம்னு ஆண்டவன் சொல்லியிருக்கார். சரிங்களா? சரிங்க சார். இப்போ நம்ம ஜாதகத்தை வருவோம் தலைவர். நம்ம ஜாதகம் சொல்லுவோம். சிம்ம லக்கணமா? ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு 5 கூடிய புதன் எங்கே இருக்கான்? 3லையா? 12 இருக்கான். மேசத்தில் இருக்கானா? அவங்களோட யார் சேர்ந்துருக்கா? அப்புறம் யாரு? குரு எங்க இருக்காரு? எங்க எங்க இருக்காரு? இங்க வாங்க. இப்பதாங்க ஜாதகத்துக்கே நம்ம வரோம். எங்க இருக்கோம்? கடகத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. அவர் புனர்பூசத்தினுடைய கால்கள் இருக்காரா? இல்ல. பூசத்தினுடைய கால்கள் இருக்காரா? இல்ல. ஆயிலத்தினுடைய கால்கள் இருக்காரா? ஆமாம். எங்க இருப்பா? ஆயிலத்தினுடைய கால்கள் தான் புனர்பூசத்தில் இருப்பார். அப்ப ரைட்டு. இங்க இருக்கக்கூடிய கிரகம் குரு ஆயிலத்தில் இருந்தால், அந்த ஆயிலத்து இந்த புதனா, இந்த புதன் எங்க இருக்கிற யாரு? ஆயிலனுக்கு நண்பன் யாரு? கேது. கேது சாரத்தில் இருக்கிறான்னு பாருங்க. ரைட்டா இல்லையா? ரைட்டா இல்லையா? உள்ள ஏறி இருக்காரு. அப்ப யார் சாரத்தை வந்திருக்காரு? சுக்கிரனுடைய சாரத்தை வந்திருக்காரு. யாருடைய சாரத்தை வந்திருக்காரு? சுக்கிரனுடைய சாரம். அவர் கூட யார் இருக்கா? சூரியன் யாருல இருக்காரு? அப்புறம் இப்பதான் சொன்ன புரியுதா இல்லையா? இப்ப இங்க இருக்கக்கூடிய கிரகம் சூரியனை எடுக்கிறதா புதனை எடுக்கிறதா? இப்ப யாருடைய கால்கள் இருக்குன்னு நான் சொன்னேன். கேதுனுடைய கால்கள் இருந்தா அந்த 5ஆம் பாவத்தினுடைய ஆதித்யம் கிடைக்காது. அப்ப இந்த சூரியனுக்கு பவரா புதனுக்கு பவரா? இப்ப புரியுதா சார்? ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் தங்கள் வலிமையை இழந்து விடும். அதனாலதான் குழந்தை இல்லை. அதான் சார் கேது சாரை வாங்கியிருக்காருல்ல, அவன் யாரு? பஞ்சமாதிபதி சேர்ந்திருக்காரா இல்லையா? ரைட்டா இல்லையா? ரைட்டா இல்லையா? பஞ்சமாதிபதி இருக்காரு. அப்ப இவருக்கு என்ன கொடுப்பான்? பணத்தை கொடுத்தா குழந்தைய கொடுக்க மாட்டான், குழந்தைய கொடுத்தா பணத்தை கொடுக்க மாட்டான். ரைட்டா இல்லையா? 12ல் உச்சம்ல. அது மாதிரி ஒரு ஜாதகங்கள்லாம் இப்படி நம்ம ஒரு ஆய்வுகளை நாம் எடுக்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன ஒரு உண்மை, நீங்கள் பிடிச்சாலும் சரி பிடிக்கலாம் சரி, நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், உச்சம் பெற்ற கிரகங்கள் பிச்சை எடுக்கும்னு சொல்லியிருப்பேன். உச்சம் பெற்ற கிரகங்கள் பிச்சை எடுக்கும். குரு என்ன இருக்குதுங்க? அப்போ அந்த ஜாதகம் எதுக்கு எடுத்திருக்காரு? பிச்சை எடுத்தாரா இல்லையா? முடிஞ்சு போச்சா ஜாதகம்?
ஆட்சி உச்சாபனம் வந்தாலும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு. இது வந்து எப்பவுமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கு உள்ளே போய் ஒரு கிடைக்கும். இப்போ புனர்பூசத்தில் இருக்காருன்னு வச்சுக்க, கண்டிப்பாக ஒரு கிடைச்சிடும். புனர்பூசத்தில் என்ன வரும்? கிடைச்சிடும். ஆனால் கிடைக்கும், அந்த பையனுக்கு என்ன இருக்காது, ஆயில் இல்லாமல் போயிடுவான், அற்பாயிலில் போயிடுவான். இங்கே போயிடுவான், இல்லை நோயினுடைய தன்மையில் பாதிச்சு உட்காந்துருவோம். ஏன்னா வக்கரம் பெற்றான் குரு. குரு என்ன பண்ணிட்டான்? சரியா இல்லையா? ஸோ இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாரம்பரிய ஜோசியத்திலையோ என்ன சார் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ரூல் ஆஃப் லாவில் இருக்கலாம். இப்போ கரூருக்கு வந்து 5 வழி இருக்குது. எங்கே சுற்றினா ஒரே இடம் தான் வர முடியும். வழி என்ன 5 இருக்கலாம், ஆனால் வந்து இடம் வந்து சேருவதற்கு என்னது ஒரே இடம் தான் இருக்கிறது. ஆகவே நம்ம ஒவ்வொரு ஜோதிடர்களும் யாரும் யாருக்கு குறைந்தவர்கள் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதுதான், யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை, யாரும் யாருக்கும் செலுத்தல. ஐயா சொன்ன மாதிரி எல்லைக்கு வந்து அறிவுக்கு எல்லை உண்டு, ஆனால் ஞானத்துக்கு எல்லை கிடையாது. என்ன கிடையாது? ஞானத்துக்கு எல்லை கிடையாது. எனக்கு என்ன ஆசை பிடிக்கும்னா, நான் ஒரு ஜாதகத்தை பார்த்தேன், நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீ என்ன பார்த்தது இங்க பாரு சார். நான் அமெரிக்காவில் இருந்தேன், நான் முன்னாடி என் ஜாதகப்படி நான் முன்னாடி பார்த்தா ரஜினிகாந்த். அதெல்லாம் என்னத்துக்கு சார்? ஒரு கூட்டத்துக்கு வர இங்கே பேசு. இப்போ நான் பேசுனா இல்லைங்களா, உண்மையா பொய்யா? நான் பொய் எதுவும் பேசுறேன்னா, நான் ஜாதகத்தின இந்த கட்டத்தவே பார்க்கல. ஐயா டேட்டா பார்த்து வச்சாரு, அவர்கிட்ட இருந்து ஒரு காப்பி அடித்தேன். ரைட்டா இல்லையா? அப்போ இதை காப்பி அடிச்சா தான் ஆகணும். ஏன்னா நான் மேக்ஸ் படிச்சிருக்கேன், நான் காப்பி அடிச்சா தான், தீரத்தை காப்பி அடிச்சா தான் ஆன்சர் வரும். தீரம் A+B ஹோல் ஸ்கொயர் தெரியலன்னா எந்த கம்பும் போட முடியாது. அப்போ ஒரு ஜாதகத்துக்கு கட்டம்னா இதாகும். அடுத்தபடியாக ஒன்று சொல்கிறேன், இந்த காலபுருஷ தத்துவம் நிறைய யூடியூப்ல பேசுகிறாங்க. 1978க்கு முன்னாடி, நானே இப்போ பிறக்கல, அதுக்கு முன்னாடி இந்த காலபுருஷ தத்துவம் எங்கேயும் வேலை பார்க்காது. ஆனால் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் காலபுருஷ தத்துவம் காலபுருஷ தத்துவம் அப்படின்னா, அப்போ கையை பிடிச்ச தத்துவம் எது? ஐ வாண்ட் ஒன்லி கொஸ்டின். காலபுருஷ தத்துவம்னா கையை பிடிச்ச தத்துவம் இருக்குங்களா? அது ஒரு பேசிக் ஆஃப் த நீட்ஸ், ஒரு அடிப்படை. நம்ம அம்மா அப்பாங்கிறது இந்த உலகுக்கு வருவதற்கு ஒரு அடிப்படை. அவங்க நம்ம கூட வராங்களா? சொல்லுங்க சார். ஒரு அம்மா அப்பாங்கிறது நமக்கு பெற்றோர்கள், அவர்கள் மூலம் தான் நம்ம உலகத்துக்கு வரணுங்கிறது ஒரு பேஸ் ஆஃப் நீட்ஸ். அது மனிதனுடைய அடிப்படை உரிமை. அது தானே. அது என்ன இருந்தாலும் அவங்க எல்லாம் நம்ம கூட வந்துருவாங்களா? வரமாட்டார்கள். அதுபோல தான் இந்த காலபுருஷ தத்துவமே தவிர, அப்புறம் எதுக்கு ஜாதகம்? எதுக்கு மற்ற கிரகம்? எதுக்கு டேட்டா பச்சாமி? எதுக்கு ஜாதகம்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால அது வந்து எப்படின்னா, இந்த கிரகங்கள் இங்கங்கே இருக்கு, இதுக்கு இந்த காலபுருஷ தத்துவம் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தாதான் அப்படி பேசுறாங்க சில பேரெல்லாம் சொல்றனால நான் அதை தப்பா சொல்ல. அப்படி இருந்தால் சூரியன் சூரியன் செவ்வாய் குரு, சூரியன் செவ்வாய் குரு அப்படிங்கிறது யாருங்க? ஒரு ஜாதகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய கிரகங்கள் யாருங்க? அப்புறம் என்ன? சூரியன் செவ்வாய் குரு இல்லையா? ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவர்களுக்கு என்ன இல்லை? அவர்களுக்கு என்ன இல்லை? அவர்களுக்கு என்ன இல்லை? முழு நட்சத்திரங்களிலே முழு இடத்திலேயும் ஒரு வீட்டில் இடமில்லை. மிகப்பெரிய ஜோதிடர்களுக்கு தெரியாது. இவெல்லாம் பேசுறீங்களே, ஜோசியம் பேசுற காலபுருஷம், ஏன் அந்த சூரியனையும் சந்திரனையும் உடைச்சு விட்டான்? அதை சொல்லுங்களே பார்க்கலாம். காலபுருஷ தத்துவம் தானே. அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு சூரியன் வச்சிருக்கான், சந்திரனை செவ்வாயை வச்சிருக்கான், குரு வச்சிருக்கான். ஏன் 3 பேர்த்து கை காலை உடைச்சு விட்டான்? காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரம் ஏன் வச்சாங்கிறத கேள்விகள் சொல்லாமல. அதுக்கு சரியான பதில் இருக்குல்ல சார். ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி தான் ஜாதகம். காலபுருஷ தத்துவம் உள்ள இருக்குது. போனா ரோகிணிக்கு ஒரு முழு சந்திரன், சந்திரனுக்கு அது உண்டு. சூரியன் தானே ஆத்மாகாரகன். இல்லையா? ஒரு ஜாதகத்துக்கு ராஜா யாரு? சூரியன். இப்ப சூரிய வலுத்தவனுக்கு என்ன பேர் இருக்கும்? ராஜா இருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த ராஜாவுக்கு இருக்கணும், இந்த தர்மராஜாவுக்கு சூரிய வலுத்து இருக்கணுமா இல்லையா? சூரிய வலுத்தாதையா ராஜா. இல்லைங்களா? ஸோ இது மாதிரி சில ஆராய்ச்சி பண்ணும். நான் அதுக்கு உண்டான ஆராய்ச்சிகள்லாம் நிறைய, சும்மா இது ஞானமாக இடையில வர்றதா, நம்ம ஒன்றும் இது இல்லை. எங்கள் குருநாதர் ஒரு இது, அது இன்னைக்கு சொல்லவே மறந்துட்டேன் அவரை வந்து, பரவாயில்ல. அதாவது இந்த ஜாதகங்கள்லாம் பார்க்கணும். அப்புறம் ராசி கட்டம். இப்போ ராசியில் இந்த கிரகம் இருக்குது, ராசியில் எங்கள் குரு உச்சம்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த குரு எங்கே இருக்கு? ஆயில்யத்தினுடைய 2ஆம் மாதத்தில் இருக்கா? எங்க ஆயில்யம்? ஆயில்யம் 4 எங்கே இருக்கும்? மீனத்தில் இருக்கும். ரைட்டா இல்லையா? அப்போ மீனத்தில் இருந்தால் இந்த ரிஷப லக்னத்துக்கு இந்த இடம் எந்த இடம்? 11ஆம் இடம். என்ன இடம்? அப்போ பணம் என்னைக்கு இவருக்கு வந்ததோ அன்னைக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. என்ன இல்லை?
குழந்தை இல்லை. சரி, இவர் என்னது மருத்துவ மூலயமா கிடைக்குமா? மருத்துவ மூலம் கிடைக்குமா? என்ன பண்ணணும்? என்ன பார்க்க, எந்த இடத்த பார்க்கணும்? மருத்துவ மூலமா ஒரு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு எந்த இடம் எடுப்போம்? 6ஆம் இடமா? 8, 6, 8 ஜென்ரலா 6, 8 எடுத்துடலாமா? ஒரு ஜாதகனுக்கு மருத்துவ சிகிச்சைனா 6ஆம் இடத்துல இருக்கலாங்க. அந்த ஜாதகனுடைய குழந்தைக்கு வேணும், அதுக்கு எத்தனை இடத்தை எடுக்கணும்? 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் எடுக்கணும். அந்த கிரகம் எப்படி இருக்குது? எந்த டாக்டரை போய் பார்க்கலாம்? இப்போ 5ஆம் இடம் என்ன? இந்த 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் என்ன? சனி. சனியா? அப்ப இது மகரமா? அப்ப இந்த இடத்துக்கு உண்டான கிரகம் என்ன? சனி. எங்க இருக்கான்? கும்பம். சனி ஏக வீட்டுக்கு சனி கும்பம் 5, 9. விருச்சகத்துல சனி இருக்காரு. எங்க இருக்காரு? விருச்சகத்துல இருக்காரு. அப்ப அந்த கிரகம் தன் ஸ்தானத்துக்கு 10ல் இருக்கிறாரு. அப்ப மருத்துவ சேரத்துக்கு என்ன பண்ணிடலாம்? ஓரளவுக்கு பாஸ் பண்ணா பாஸ் ஆகலாம். அந்த குழந்தைகள் எப்படி பண்ணும்? அந்த இடத்துக்கு 1, 2, 3, 4ஆம் பார்வை. எனக்கு மட்டும் தான் தெரியும் சனிக்கு 4ஆம் பார்வை இருக்குன்னு. அதனால 1, 2, 3, 4ஆம் பார்வையை போட்டுச்சுன்னு வச்சுக்க. அப்போ ஆப்ரேஷன் பண்ணி செயற்கை முறையில் பண்ணா சனி அப்படி இருந்தாலும் கிடைக்கும். இது வந்து உள்ள போறது. இது சப்ளாடுக்குள்ள போறது. நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. ஆமா சார், நிறைய 4 கண்டம் 4, 7, 8 காரிசை சேர்ந்திருக்க பார்த்திருக்க திண்டம் பலனை செய்யும் திரவியங்கள் நஷ்டமடையும் குறித்திடும் செட்டே நஷ்டம்னு ஒரு ரூல் இருக்கு. இது பாரம்பரியத்தில் பண்டிதாச்சாரி யோகிகள் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இருந்து இந்த பாடமெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்ட விஷயம். கண்டம் 4, 7, 8 காரிசை சேர்ந்திருக்க பார்த்திருக்க திண்டம் பலனை செய்யும் திரவியங்கள் நஷ்டமடையும் குறித்திடும் செட்டே நஷ்டம் தானம். அப்ப சனியும் செவ்வாயும் எந்த இடத்துல 4, 7, 8 இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் அவ்வளவு தூரம் வேலை பார்க்க. ரைட்டா இல்லைங்களா? பழைய ஜாதகம் போட்டோம்ல, அதுல என்ன இருக்கு? செவ்வாய் 4ஆம் பார்வை சனியை பார்க்கறாரா இல்லையா? சனி கூட பார்க்கறாரா இல்லையா? கண்டம் 4, 7, 8 காரிசை சேர்ந்திருக்க பார்த்திருக்க திண்டம் பலனை செய்யும். பணம் இருக்காதியா, எடுத்துட்டு போ நோட்டை. எப்படி? திண்டம் பலனை செய்யும் திரவியங்கள் நஷ்டமடைஞ்சிரும். என்னைக்கு தான் தோத்துரும். இது ஒரு குறிப்பறிந்த பாடல்கள். இதெல்லாம் வந்து எப்படியா சாட்டில் உள்ள வரக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் என்ன இல்லையா? ஏதோ நமக்கு தெரிஞ்ச அறிவு சொல்லுவோம். சரியா? அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நிறைய ரூல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் பல விஷயம்லாம் அங்கே தான் இருக்கு. அந்த விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுவோம்? ஒன்றும் கற்றுப்படுத்திக்கணும் என்பது விதி. அதனால் காலபூச தத்துவம் அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்க வேணாம். ஒரு கிரகம் எங்கே இருக்குது, என்ன இடத்துல இருக்குது, அடுத்தது இன்னொரு படம் என்ன இருக்குது, இதெல்லாம் நடக்கும். அடுத்தது இன்னொரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். கற்றுக்க பெரிய விஷயம் இல்லை. சரம் சிரம் உபயம் பேசிக் நீட்ஸ். இதுதான் ஒரு ஜாதகத்துக்கு. சரம் சிரம் உபயம். சரம் சிரம் உபயம். சரம்னு என்னங்க? சரவெடி பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? என்னது? அப்புறம் இப்போ ஒரு ஜாதகம் சிம்ம லக்னம் ஆகி 4ஆம் இடத்துலயே குரு நின்று குரு சனி சாரத்தில் இருந்து திசை நடத்தினா எப்படி இருப்பாங்க? சிம்ம லக்னம் ஆகி குரு 4ஆம் இடத்துல இருந்து அனுசத்தினுடைய கால் வாங்கி இல்லையா அந்த குரு திசையும் நடப்பில் இருந்தால் அந்த ஜாதகனுடைய வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? அப்ப இந்த லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல என்னது? ஸ்திரம். என்னது? ஸ்திரம். ஸ்திரத்துக்கு ஸ்திரம் 4ஆம் இடம். ரைட்டா இல்லையா? அதுக்கு 2ஆம் இடத்தை வாங்கியிருக்கான். 7ஆம் இடத்தினுடைய அந்த ஜாதகத்துக்கு யாருடைய சாரம்? 6, 7 கூடிய சாரக வாங்கிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணியிருப்பாது? 7ஆம் இடத்தினுடைய சாரத்தை பெற்றவர்னால 4ஆம் இடங்கிறது சுகம், வண்டி, வாகனம், அத்தை வர்க்கம், தாயார் சுகம், இதெல்லாம் படன்னு பேசிட்டு போயிட்டே இருக்கும். ரைட்டா இல்லையா? இது வந்து உள்ள அடிக்கிற வேலை. அந்த கிரகம் எங்க இருக்குது? என்னமா பண்ணிட்டு இருக்குது? பஸ் ஸ்திரம்னா வேகம், ஸ்திரம் கரெக்டாக எடுக்கும் முடிவு. ஹேவ் த ஸ்டாண்டர்ட் பொசிஷன். ஸ்திரம் சிம்மம், அதாவது அந்த ஸ்திரம் விருச்சக லக்னம்லாம் பார்க்குறது இருக்கும். ஆனால் விருச்சக லக்னம் மட்டும் ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியாது. ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியாது. ரைட்டா? அது எடுக்கவே முடியாது. கும்பலக்கணம் எடுக்கும். கும்பலக்கணம் தான் ஸ்டாண்டர்டில் நம்பர் 1. கும்பலக்கணம் கும்பராசி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதாவது ஒரு விஷயத்தை எடுக்கிறோம்னா கரெக்டாக எடுக்கும். துலாங்கூட தோற்றுரும். கும்பம் கரெக்டாக எடுக்கும். அது கும்பம் கரெக்டாக இருக்கும். ஐயா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது தெரியுங்களா? நான் சொல்கிற கருத்து எதுவும் சரியா இருக்கா? ரைட்டாக தெரிஞ்சது அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கையும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அது மாதிரி நான் மூத்தோர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதுனால இந்த பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த கக்கரத்துக்கு வந்து இந்த மாதிரி ஜாதகத்தை பேசணும். பேச என்ன ஆகும் வரும். இப்போ ஒரு ஜாதகம் நேற்று வந்துச்சுங்க. ஒரு ஜாதகம் வருது, நான் என்ன பேசவே தோணாது. எனக்கு என்னடா சொல்கிறது அப்படின்னு யோசிப்பேன். என்ன சொல்லுவேன்?
என்ன சொல்கிறேனே தெரியாது, என்னால் பார்க்கவே முடியாது. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு 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 பிரபஞ்சத்தில் பேசணும், இவன் எதுக்கு வந்திருக்கான், என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு நம்ம ஏதாவது உட்காந்து வேற திங்கிங் போடணும். வராது. ஒரு ஜாதகம்லாம் படப்படலாம் பேச முடியாதுங்க. அப்படி இருந்தால் அந்த ஜாதகம் பொய் ஜோசியர். எடுத்தோன்னே ஜாதகம் பேசுகிறா பொய் ஜோசியருங்க. ஜாதகம் பேசக்கூடாது. அவன் கர்மாவும் நம்ம கர்மாவும் சேர்ந்தா தாங்க ஒன்று கிடைக்கும். ரைட்டா இல்லைங்களா? இப்போ நேற்று வரைக்கும் சாரை பார்த்துருக்கோம். நேற்று வரைக்கும் எனக்கு அவருக்கு தொடர்பு இல்லைங்க. என்னங்க, நேற்று வரைக்கும் அவருக்கு எனக்கும் தொடர்பு கிடையாது. நாளைக்கு காலையில் பார்த்தாருனா, ஏன் இன்னைக்கு சாயந்தரம் என்னை பார்த்தாருனா என்ன சொல்லுவார்? சார் வாங்க சார் டீ சாப்பிடுங்க சார். என்ன சொல்லுவார்? இதவே நேற்று அவர் பைக்கு என் பைக்கு மோதிக்குச்சுன்னா நாங்கள் 2 பேரும் எங்கே போய் நிற்போம்? போலீஸ் ஸ்டேஷனில் தான் நிற்போம். நீ என்ன நான் நாளைக்கு காலையிலையோ இன்னைக்கு 2 பேரும் உடைச்சோம்னா 2 பேரும் கை கொடுத்துக்குவோம், தூக்கிட்டு எந்திரிச்சிங்க சார். ஏன் சார் பார்த்து வரல, வாங்க கைக்கு அடிபட்டுருச்சா அப்படி சொல்லுவார். இல்லை சார் வேற ஒரு ஆர்வத்தில் போயிட்டேன் சார். அதுவும் இருக்கட்டு விடுங்க, இதெல்லாம் என்ன சகசம் தானே வாழ்க்கையில். எப்படி இது கர்மா ஒத்து போச்சு? எப்போ? இன்னைக்கு இந்த டைம்ல இருந்து இந்த கர்மா ஒத்து போச்சு. ரைட்டா இல்லையா? இப்போ அதுதான் கர்மா. கர்மானா என்னன்னு கேட்டான். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது சார், எல்லாமே ரைட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி என் குடும்பத்தில் பிரச்சனை அது எல்லாமே இருக்கு, நான் எப்படி அதை உணர்ந்து கொள்வது? ஒருத்தர் கேட்குறாரு. அப்போதான் சொன்னேன், லைட் இருக்காப்பா, லைட் இருக்கா, சுவிட்ச் பாக்ஸ் இருக்கா, சுவிட்ச் போட்டா லைட் எரியுதா வீட்டில்? ரைட். அது உள்ள ஒரு ஒயர் காப்பர் கம்பி உள்ளே போயிட்டு இருக்கா இல்லையா? அது உன் கண்ணுக்கு தெரியுதா? உன் கண்ணுக்கு தெரியுதா? அது ஃபோல்டில் உள்ள மறைச்சிருக்கானல்ல, அதுக்கு பெயர்தாயா கர்மா, சொல்கிறவன் பேர் தாயா தர்மா அப்படின்னு. சரியா இல்லையா? இதுதான் கர்மா. இது ஆட்கொள்ளும். ஐயா சொன்ன மாதிரி ஜோதிடத்தை அவ்வளோ ஈஸியாக யாருமே சொல்லிட முடியாதுங்க, சொல்லவே முடியாது. அதனால ஐயா சொன்ன அது உண்மையான ஒத்துக்கிறேன். ஏன்னா முதியவர் அவர் சொல்கிற மாதிரி எடுத்துக்குவேன். சொல்ல முடியாதுங்க, சொல்லவும் தெரியாதுங்க, சொல்ல விடாதுங்க. என்னது சொல்ல விடாது? கர்மா சொல்ல விடாது. இப்போ என்னோட ஜாதகம் இருக்குன்னா ஐயாட்ட கொடுக்குறேன், எனக்கும் அவருக்கும் சரியானபடி உட்காந்தா தான் அவர் சொல்கிறப்பதான் சரியாக வரும். எனக்கு என்னன்னா அவர் எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டார். ஐயா என்ன ஏன் ஜாதகத்தில் போய் கோட்டை விட்டார் அப்படின்னா அவரு மேலே தப்பில்ல, ஏன் கர்மாவும் அவருடைய கர்மாவும் ஒத்துக்கல, ரியாக்ட் பண்ணல. சுவிட்ச் இருக்கு சார், பல்பு இருக்கு சார், ஆனா கரண்ட் இல்லை சார். பல்பு எப்படி சார் எரியும்? புரியுதா இல்லைங்களா? இது ஜோசிக்குடைய பேசிக் ஃபண்டமெண்டல் ரூல். நான் சும்மா கதை சொல்ல, நான் சொல்றேன் தத்துவம், பிலாசபி உள்ள இருக்கு. உள்ள இதுதான் இது பலன் வரல, எனக்கு பலன் வரல. பலன் எப்படி வரும்? பலனே நீ பலனை நோக்கி போகவில்லை, அதனால் உனக்கு பலன் இல்லை, பலனும் வரவில்லை. ஆராய்ச்சி பண்ணும். புரியுதா இல்லைங்களா? அதனால நல்ல நிறைய ஜோதிடர்கள்லாம் நிறைய பேசுறாங்க. அப்போ சில பேர் பேசுறாங்க பார்த்தீங்களே, எப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான் பேசக்கூடாது. பேசுங்க, அது சரியா பேசுங்க, கற்றுக்குங்க. நான் ஏற்கனவே ஒரு சில மீடியாவில் சொல்லியிருக்கேன். நான் ஒரு கிரகத்துக்கு அது சாதாரண ஒரு குடும்ப ஜோதிட புத்தகத்தில் ஆன்சர் இருக்குது. என்னங்க, ஒரு குடும்ப ஜோதிட புத்தகத்தில் ஆன்சர் இருக்குது. ஆனால் நான் 1.5 நாள் தொலைவுனேன். எவிடன்ஸ் தவிர இருக்காரு, ஞான ஜோதிடர் தான் கொடுத்தாரு அந்த ஜாதகத்தை. 1.5 நாள் விடிய தொலைவுற நெட்டில் போய் இந்த கிரகத்துக்குரிய காரகத்துவம் என்னன்னு கண்டுபிடிச்சி 10-15 புக்கு ரெஃபரன்ஸ்லாம் பண்ணி நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் இந்த கிரகத்துக்கு இந்த காரகத்துவம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவர்கிட்ட ஆன்சரை சொல்லி கண்டுபிடிச்சி நிப்பாட்டேன். அப்புறம் ஏதாச்சும் எடுத்து ஒரு நாள் ஜோசியம் குடும்ப ஜோசியத்தை எடுத்து பார்க்குறேன், மேலால் இருக்கு. அடப்பாவி, இதுதான் ஜாதகம், இதுதான் ஜாதகம், இதுதான் அது ஜாதகம், இதுதான் ஜாதகம். வாங்க இப்போ ஒரு சின்ன ஞானம் உனக்கு தான் பாயிண்ட். இப்போ ஐயாவுக்கு பாயிண்ட் சொல்லி தரேன். ஒரு ஜாதகம் வராருங்க, ஒரு ஜாதகம் பார்க்கணும், என்ன பண்ணணும்? ஒரு ஜாதகம் வராருங்க, நோட்டை நீட்டுறார், என்ன பண்ணணும்? பலன் உங்களுக்கு ஒன்றுமே தெரிய வேணாம், அதை கவலைப்படாதீங்க, அது பிரபஞ்சம் பார்த்துக்கும். ரைட்டா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? முதல் எடுத்து வயசை பார்க்கக்கூடாது, முதல் ஜாதகரை பார்க்கணும். நீங்கள் முதல் ஜாதகரை பார்க்க வேண்டும். அப்புறம் தான் நான் ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். அது என்ன, அது எப்படி சுற்றினாலும் இந்த 12 கட்டத்தில் 9 கிரகம் ஒளிஞ்சுதான் இருக்க போகுது. அது ஏதோ ஒரு 20 நட்சத்திர சாரத்தில் தான் இருக்க போகுது. புதுசாலாம் ஒன்றும் அதுக்குள்ளே இருக்காது. ஆனால் வர மனிதர்களுடைய முகங்கள் ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்.
நீ சொன்னது சரிதான்னா அவன் முகம் பிரைட் ஆகும், அப்படியே பல்பு வெஞ்சிட்டே இருக்கும். நீ சொன்னது தப்புன்னா அப்படியே டிவைஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து லைட் ஆஃப் பண்ணி போகிற விளையாட்டு வித்த இது. அந்த மாதிரி அப்ரோச்சில் கொண்டு போனேன். ஏன் ஜோசியம் அப்படிதான், நான் பல இதில் கொண்டு போவேன். ஒருத்தர் வந்திருந்தார், நேற்று வந்தார், நோட்டை வச்சார், நேரமாக இருக்கும், வந்தார். சரின்னு உட்காந்துருந்தேன். ஐயா ஜாதகம் பார்க்கணுன்னாரு. பார்த்துக்கலாம், இப்போ என்னங்க அவசரம் அப்படின்னு. அப்படி பார்த்துக்கலாங்க, நான் உட்கார வச்சுட்டேன். வந்தார், பேசிக்கிட்டே இருந்தேன், யோசித்தேன், முடிவு எடுக்கணும் என்ன பண்ணலான்னு. பார்த்தாரு, அப்படியே டயர்டாக உட்காந்தாரு. வந்து ஒரு ரியாக்ஷன் பண்ணலாமல் அப்படியே உட்காந்து, சரி உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு போய் நோட்டை எடுக்கிற மாதிரி தான் எடுத்தேன். நோட்டெல்லாம் பார்க்கல, நோட்டை எடுக்கிற மாதிரி எடுத்து, ஐயா வடக்கு பார்த்த வாசலில் தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தை நான் பார்க்குறேன், இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டேன். என்ன சொன்னேன்? வடக்கு பார்த்த வாசல் தான் வந்துட்டு இருக்கீங்க, அப்படி இருந்தீங்கன்னா நான் ஜாதகம் பார்க்கலாம், இல்லை இன்னொரு நாய் பார்த்துக்கலாம், நோட்டை எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டு நான் உள்ளுக்கு போயிட்டேன். வந்து பார்த்தேன் போயிருப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் உட்காந்தே இருக்காரு. முகம் இப்போ எப்படி ஆயிடுச்சு? பிரைட் ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு? அப்போ என்னாச்சு? தோ சவு சாமுரா ஹே அப்படின்ட்டு இன்னைக்கு பணம் நமக்கு உண்டு. ரைட்டா இல்லையா? பணம் உண்டு. ஏன் முகம் என்ன ஆச்சு? முன்னாடி இருந்த முகத்தை விட இப்ப இருந்த முகம் என்னவா இருக்கிறது? பிரைட் ஆயிடுச்சு. நம்ம சொன்னது ரைட்டா இல்லையா? இது ஒரு வகையான அப்ரோச் பண்றது. அப்ப வந்தோடனே நோட்டை எடுத்தேன், லக்னம், லக்னத்தில் இருந்து பார்த்தேன், அது ரிஷப லக்னமாக இருந்தது. குருவு சனி இருந்துச்சு. என்னது? குருவு சனிங்கிற லக்னத்தில் இருந்துச்சு. பார்த்தேன், சூரியனும் இங்கே இருந்தது, சுக்கிரன் இங்கே இருந்தது, புதன் இருந்தது. ஒன்றுமே இல்லை, நீங்கள் இடம் வாங்க தான் வந்திருக்கீங்க, பணத்துக்கு கடன் வாங்கலாமா இல்லை பொருளை வித்தரலாமான்னு தான் வந்திருக்கீங்க, வேறு எதுக்காக நீங்கள் வரல அப்படின்னு. கரெக்ட். இதுதான் என்னுடைய மனசுடைய ஒரு உலக்கமாக இருக்குது. இடம் வாங்கணும், சொத்தை வித்தரலாமா, நகையை வித்தரலாமா, என்ன பண்ணலாங்கிறத அங்கே வந்தேன். அதுக்கு தான் என்னால் முடியல, நீங்கள் ஒரு டிசிஷன் சொல்லுங்க அப்படின்ட்டாரு. அப்போ நான் சொன்னேன், சொத்தை உன்னை இழக்கணும், ஒரு சொத்து கிடைக்கும். சொத்தை உன்னை இழக்கணும். குரு யாரு? சொத்து வாங்குறவன். சனி யாரு? சொத்தை இழக்கிறவன். என்னங்க? அவன் எங்க இருக்கான்? 12ல் இருக்கான். எங்க இருக்கான்? 12ல் இருக்கா. அப்ப என்னது? ஒன்னு விரயம் பண்ணணும், ஒன்னு சுகம் பெற்றணும். அயன சுக பாக்கியம் விரயம். எங்க போறேன்? காரகத்தை அங்க போய் பிடிக்கிறேன். ரைட்டா இல்லையா? அப்போ ஒன்று இழந்து ஒன்று வாங்க போறீங்க, இதாங்க உண்மை. அவர் அப்படியே முகம் அப்படியே 100 வாட்ஸ் பல்ப் ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? 100 வாட்ஸ் பல்ப் ஆயிடுச்சு. தலைவரை, என் ஜாதகத்தை எங்கெங்கே ஜோசியம் பார்த்துட்டேன், இந்த மாதிரி பேப்பர் பேனா எல்லாம் ஒன்றுமே எடுக்கல, அடிச்சுக்க பாரு பாயிண்ட். அப்போ ஜோசி எப்படி வைக்கணும்? இப்படி தான் பேசணும். அதுக்கு ஏதாவது திசை பார்த்தானா, ஏதோ புத்தி பார்த்தானா, வயசு பார்த்தானா? இல்லை, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பார்த்தேன். ஆனால் இதெல்லாமே நான் கால்குலேட் பண்ணி வச்சிட்டேன். ரைட்டா இல்லையா? வயசு இங்கே எத்தனை? 24 வயசு பையனுக்கு. ஆவணி மாதம் பிறந்தா 26வது வயசு. அதெல்லாம் உள்ள காலுக்கு போய் அஷ்டமித்தியில் பிறந்திருக்கான். சூரியனுக்கு சந்திரன் இங்கே இருக்கு, புதன் இந்த சாரத்தில் நிற்கிறான். இதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டேன். ஏன் நம்ம விட திறமைசாலி தான் முன்னாடி உட்கார்ந்து இருப்பார்கள். இப்போ சரவணன் மாதிரி ஒரு ஆள், சார் புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் சார் அப்படின்ட்டாரு வச்சுக்க, நான் மோட்டை திருப்பக்கூடாது. புதன் ஆயுதத்தில் தான் இருக்கிறார், ஓ மாமன், அவ்வளோதான். கரெக்டு. அப்புறம் கோச்சாரம். என்னது? கோச்சாரம் வந்து நமக்கு ஒரு ஆச்சாரமாக கொடுக்குங்க. கோச்சாரம் என்னது? ஆச்சாரமாக கொடுங்க. அடுத்தது நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நோட்டை மூடி வச்சுட்டேன், அவங்க எந்திரிச்சிட்டு கிளம்ப போயிட்டாங்க. சரி நாமளும் எந்திரிச்சிட்டு சரிங்க சார் போயிட்டோம் சார் அப்படின்ட்டேன். காசு ஜெரம் வச்சுட்டு போயிட்டான். இது பக்கத்தில் இருக்க ஒரு ஆள், உட்கார் அப்படின்னாரு. ஐயோ என்னால் இன்னொரு கேள்வி கேட்க வந்துடுமா ராதா? சார் இந்த பையனுடைய மாமன் கேட்கவே இல்லை சார். ஜாதகத்தில் ஒரு ரூல்ஸ் இருக்குது தெரியுங்களா? நோட்டை மூடிட்டா மறுபடியும் திறக்கக்கூடாது. பிரபஞ்சத்தினுடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாளர்கள். நான் சொல்கிறதெல்லாம் முறையான பயிற்சி கற்றுக்க, என் குருநாதரை கற்றுக்கிட்டது. ஒரு ஜோசியத்தை எத்தனை நாளைக்கு பேசணும், ஒரு பாவத்தை எத்தனை மணிக்கு பேசணும், எந்த நாளைக்கு பேசணுங்கிறத எனக்கு தெரியும். நான் அப்படி தான் பேசுவேன். எத்தனை மணிக்கு பேசணும், இந்த லக்னத்தை என்னைக்கு பேசணும், இது நடந்த உண்மை. அவருக்கெல்லாம் அந்த வயசானவர்கள்ட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்ட விஷயம். அதனால என்னால் அந்த பாரம்பரிய விஷயம் வந்து அவ்வளவு என்னை ஈர்த்துச்சு. அது இல்லையா? அப்போ பாரம்பரியம் ஈர்த்துச்சுன்னா எனக்கு என்ன ஒரு இது வலுவாக இருக்கணும், கேது பகவான் வலுவாக நிற்கணும். பாரம்பரியத்தில் ஒருத்தர் இழுத்து வரானா என்ன இருக்கணும்? கேது. என்ன கிரகம்? அப்புறம் கேதுன்னா அப்புறம் என்ன? அவர் சொல்லுவார் லாரியில் பண்ணலாம், கேது லேது இல்லை, கேது தான் யோகமானது. இல்லையா? பிரபஞ்சத்தில்
ரொம்ப முக்கியமான கிரகம் கேது. நல்ல இடத்துல தான் நல்ல பவரை கொடுக்கும், கெட்ட இடத்துல தான் கெட்ட பவரை கொடுக்கும். சேர்ந்த கிரகங்களோட சேர்ந்து இப்போ புதன் கேதோடு சேர்ந்துருக்காரு. ஒரு ஜாதகத்துக்கு யாரு நாங்கள் ஒருத்தர் வருவார், அவர் ஜாதகத்தில் புதன் கேது தான் இருக்கும். என்னங்க புதன் கேது சேர்ந்துருக்கு, என்ன பண்ணும்? எந்த சாரத்தை தான் இருக்குதுங்க, நட்சத்திரம் எங்கே வேணா அதுக்கு சனி வீடு, ராகு வீடு, குரு வீடு, எந்த வீடு 12 வீட்டில் படுத்து கிடக்கு தூங்கட்டும். சனி புதன் கேதோடு சேர்ந்திருந்தால் ஜோதிடம் இயற்கையில் இருக்கும், ஆன்மீக உணர்வு அதிகமாக உள்ள இறங்கும். இதெல்லாம் வந்து பேஸ். இது எங்கே மீறி போக போகுது? அவன் கண்டிப்பாக ஒரு வயலில் இருப்பான் ஜாதகம், ரைட்டா இல்லைங்களா? ஒரு ஜோதிடருடைய ஒரு ஜோதிடருக்கு மகனாக பிறந்த ஒரு தான் ஜோதிடர் ஒருத்தர் இருந்தார். அவரு ஜாதகத்தை வச்சுட்டு உங்கள் அப்பா ஜாதகத்தை பேசணும். எப்படிங்க? அவரு ஜாதகத்தை வச்சு உங்கள் அப்பா எப்படியெல்லாம் ஜோசியம் சொல்லியிருப்பார்னு பேசணும். இதுதான் பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கக்கூடியது. ஆகவே நம்முடைய ஜோதிடர்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் அந்த மாமன் ஜாதகம் என்ன சொன்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. நம்ம கோச்சாரத்தில் புதனை பார்த்தேன், புதன் எங்கே இருக்கான்? புதன் எங்கே இருக்கான்? இப்போ எத்தனை பார்க்க சொல்லியிருக்கேன் பாரு, கண்டத்தை பார்க்க சொல்லியிருக்கேன். இவ்வளோ விஷயம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன பண்ணணும், மைண்டு கேப்ச் பண்ணணும். நம்ம மைண்ட் என்ன பண்ணும், கேப்ச் பண்ணிக்கணும். இதெல்லாம் இப்படியெல்லாம் ட்ரையல். இது எப்போ கிடைக்கும்னா, நிறைய ஜாதகங்களை பார்த்து 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 என்ன ஆகும், ஐயா சொன்ன மாதிரி கிரகங்கள் என்ன பண்ணா, அப்போ மாமான்னு சொன்னா என் மைண்ட் எங்கே போயிடுச்சு, உடனே புதன் இங்கே எங்கே இருக்கான்? இப்போ லைவ்ல என்ன ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குது? புதன் வக்கரத்தில் போயிட்டு இருக்கான். ஐயோ வக்கரத்தில் போயிட்டு இருக்கான்னு ப்ரெஸ்ஸாக மைண்ட் நோட்டை மூடிட்டு மாமன் ஊரை விட்டு பஞ்சாப் போயிட்டான் ஐயா அப்படின்னு காலில் வந்து கும்பிட்டு போயிட்டான். வேறு ஒன்றுமே பேசல. உங்கள் லெவல் வேற லெவல் தலைவரே, போயிட்டு வர தலைவரை கும்பிட்டு நீ தான் எனக்கு ஆஸ்தான ஜோதிடர்ன்ட்டான். என்ன சொல்லிட்டான்? ஆஸ்தான ஜோதிடர். ஏதோ அப்படிலாம் இல்லைங்க, நம்மளை விட திறமையான நிறைய பேர் இருக்காங்க நாட்டில், சரியா இல்லையா? உங்களுக்கு என்ன பிரபஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு, நான் சொல்லிட்டேன். அது மாதிரி நம்மளுடைய ஜோதிடர்கள்லாம் எந்த முறை வேணாலும் கைப்படுத்துங்க. ஆன்மீக வழிபாடு, சுய ஒழுக்கம், சுய சிந்தனை, சுய அறிவு. என்னது? என்னுடைய கோட்பாடுகள் 4 தான். ஆன்மீகம், சுய சிந்தனை, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இருந்தால் ஜோதிடத்திலே நம்மளை அசைக்க யாராலும் முடியாது, யாராலையும் அசைக்க முடியாது. வெல்வது உறுதி. ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். எப்படி சார் நம்புறீங்க? சார் இப்போ ஒரு டீ கடைக்கு போயிருக்கீங்க, பஸ் ஸ்டாண்ட்லாம் போயிருக்கீங்க. நான் அடிக்கடி போகும்போது திருச்சிக்கு போயிருக்கேன், கரூர், எங்கெல்லாம் போவேன். அந்த போகும்போதெல்லாம் நான் என்ன பார்ப்பேன், அந்த டீ கடையில் போண்டாவில் போட்டிருப்பான், வடையில் போட்டிருப்பான், மற்ற எல்லாம் போட்டிருப்பான். பக்கத்துக்கெல்லாம் என்ன போட்டிருப்பான், போண்டாவில் போட்டிருப்பான், வடையில் போட்டிருப்பான். எனக்கு பார்க்கும்போதுதான் ஒரே என் மனசுக்குள்ளே மட்டும் சொல்லும், ஏண்டா இவன் இவ்வளவு போட்டு வச்சிருக்கானே, அவனும் அவ்வளோ போட்டிருக்கானே, எப்படா விற்கும்? என்ன ஒரு கான்செப்ட் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். என்னடா பண்ணுறதுன்னா, அவன் நினைத்தான் என் பொருள் வித்து விடும்ங்கிற நம்பிக்கையில தான் அதை போட்டிருக்கிறான். அவனும் என்ன பண்ணுகிறான், என் பொருள் விற்கும் என்ற நம்பிக்கையில தான் போடுகிறான். அவன் நம்பிக்கை ஒருபோது வீதவில்லை. நான் சாயந்தரம் வந்து பார்த்தேன், 2 கடைகளிலும் இருந்த பலகாரங்கள் இல்லவில்லை, தீர்ந்து விட்டது. ஜோதிடமும் அப்படித்தான். நான் சிறந்த ஜோதிடவன், யார் எத்தனை பெரிய ஜோதிடம் வைத்திருந்தால் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. நான் சிறந்தவன், என்னுடைய ஜோதிடம் சிறந்தது என்று சொல்லி எவன் சொல்லுகிறாரோ, எவர் சொல்லுகிறாரோ அவர்தான் சிறந்த ஜோதிடரை தவிர அடுத்தவருக்கு தான் பலன் தெரியும், எனக்கு பலன் வராது என்பதை சொல்வதற்கு நாம் ஜோதிடராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய வாருங்கள் வளர்வோம் என்ற கூட்டத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடன் இருக்கக்கூடிய ஜோதிடர் பி. தர்மராஜ். என்னுடைய அலைபேசி எண் 97 15 16 38 82. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், 97 15 16 38 82. என்னை சிறப்பாக பேசி அமைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.